சேலம் அம்மாபேட்டை குஞ்சுகாளியம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசை சிறப்பு பூஜை. சேலம் அம்மாபேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு குஞ்சு காளியம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ குஞ்சு காளியம்மனுக்கு மீனாட்சி சொக்கநாதர் அலங்காரம் செய்து திருவிளையாடல் புராணத்தில் விறகு விற்கும் வியாபாரியாக வருவதை நினைவில் கொண்டு முகத்திற்கு சந்தன காப்புடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி நகை ஆபரணங்களுடன் தலைமையில் விறகுகளை சுமந்து இருப்பது போல் சொக்கநாதரை சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்தனர். ஆலய வளாகத்தில் முன்னதாக காட்சியளிக்கும் விநாயகர், ராகு, கேது, ஐயப்பனுக்கு வெண் பட்டாடை உடுத்தி மலர் மாலைகள் அணிவித்து நெய்வேதியம் சமர்ப்பித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் ஆலயத்தின் பின்புறம் தல விருட்சம் காட்சியளிக்கும் அரச மரத்திற்கும் வேம்பு மரத்திற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அரளிப்பூ மாலை அணிவித்து வேப்ப மரத்திற்கு சிகப்பு பட்டாடை உடுத்தி சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே காட்சியளிக்கும் ராகுகேது பகவானுடன் உள்ள விநாயகருக்கும் பட்டாடை உடுத்தி அரளிப்பூ வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, ஏகதெய்வ ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனை காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. அருள்மிகு அம்மாபேட்டை குஞ்சுகாளியம்மன் கோயில் அம்மாபேட்டையில் அமைந்துள்ளது. ரொம்ப பழமையான இந்த ஆலயம், ஒரு 300 ஆண்டு பழமையான ஆலயம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தல விருட்சம், வேப்ப மரம், அரச மரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுல இந்த வேப்ப மரம் பாத்தீங்கன்னா 3 கிளையோட இருக்கும், எப்பயுமே கம்பம் ஓடின மாதிரியே இருக்கும், அது ரொம்ப சிறப்பு. அரச மரத்துல பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து 5 கிளை இருக்கும், அதுக்கு மேல 12, அதுக்கு மேல 27 கிளை, இப்படி பஞ்ச பாண்டவர்களையே அந்த மரத்துல உருவாக்குன மாதிரி வந்திருக்கும். அது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இங்க வந்து நீங்க எந்த வேண்டுதலை வச்சாலும் அது உடனே நடக்கும்.
இந்த மரத்துக்கு ஒருத்தர் வந்து சங்கடகர சதுர்த்தி ஆனா அபிஷேகம் பண்ணி சிறப்பா அன்னதானம் பூஜை எல்லாமே சங்கடகர சதுர்த்தி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. 13 வருஷமா பண்றாரு சங்கடகர சதுர்த்தி. அவ்வளவு சிறப்பா இருக்கு. இந்த மரங்கள் எப்படி வளருதோ அதே போல அவருக்கு எல்லா காரியமே சக்சஸ் பண்ணி அம்மா கொடுக்கும். இங்க ஏதாவது ஒரு தடங்கள்னா அவருக்கு உடனே கனவுல போய் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் முன்னாடி நின்று சொல்லும். போன ஒரு 2-3 மாசமா அவர் வெளியூருக்கு போயிட்டாரு, வர முடியல. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு விட்டு கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணி ஒரு நாள் கூட இது வரைக்கும் அந்த 13 வருஷத்துல தடங்கள் ஆகாம அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்குள்ள 2 மாசமா அவரால் வர முடியல. அப்புறம் திடீர்னு வந்தாரு. வர அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அர்ஜென்டா நிறைய வேலை இருந்ததுனால சில பூஜைகள்ல அந்த குறைபாடு உள்ள மாதிரி ஆச்சு. ஆனா எல்லாத்துக்கும் தீபங்கள் ஏத்துவோம். அன்னைக்குன்னு பார்த்து எங்களால விளக்கு போட முடியல, பூ நிறைய வாங்கி கட்ட முடியல, இருக்கிறத வச்சு சரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா அவர் வந்துட்டாரு. வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. எப்பயுமே 2 மாசமா வரலையே, இந்த மாசம் வந்துட்டாருன்னு நினைக்கிறது தோணுது. அந்த மாதிரி ஒரு தவறுன்னா உடனே இந்த மரத்துக்கிட்ட இருந்து காட்டி கொடுத்துருவாரு. அவரே வந்து ரொம்ப பார்த்துட்டு ஒரு மன நிறைவா போனாரு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அப்புறம் எங்களுக்கு 3 பொன் குழந்தைங்க. அதுல எங்க கடப்பாப்பா வந்து 2 வயசு 1.5 வயசு 8 மாசத்து குழந்தை 9 மாசம். கோவில்ல நாங்க மத்தியானம் ராவு கால பூஜை முடிச்சுட்டு சத்தங்கூறி படுத்திருந்தோம். எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். 2 நாள் வேலையா இருந்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு, தவந்துகிட்டே கிணத்துக்கிட்ட போய் உழுவுற டேஜ். அப்ப அம்பாள் வந்து எங்க வீட்டுக்கார அம்மாவை அடிச்சு எழுப்புனாங்க. அவங்க எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா குழந்தை வந்து கிணத்துக்கிட்டு இருக்குது. போ போ அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்றாங்க. போய் பார்த்தா குழந்தை கிணத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் இது. நீங்க என்ன நினைச்சு அந்த கோரிக்கை வந்து இங்க வேண்டுறீங்களோ அது உடனே நடக்கும். மனப்பூர்வமா நம்ம வேண்டிக்கிற காரியம் நிச்சயமா நடக்கும். எல்லாம் உள்ள குஞ்சு காளியம்மன் எல்லாரையும் வாழ வைக்கணும். எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணணும். இந்த கோயில் நல்லா எடுத்துக்கட்டி இன்னும் நிறைய பூஜைகள்லாம் நடக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, நவராத்திரி, ஆடி வெள்ளி பூஜை, ஒவ்வொரு பூஜையும், அப்புறம் தீபாவளி குபேர பூஜை பண்றோம், சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த பூஜைகள் எல்லாம் பண்றோம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீரும். அவ்வளவு இருக்கு, விசேஷமா இருக்கு. வாங்க, ரம்பி வாங்க, நிச்சயமா இந்த அம்மா வழி விடுவாங்க. ரொம்ப பழமையான கோயில். என்னைக்குமே பழமையான ஆலயத்துல சக்தி அதிகம். அந்த அம்பாளுக்கு அபிஷேகம், பூஜை, ஆராதனை இந்த மாதிரி பண்ண ரொம்ப பலன் கிடைக்கும். அதனால நிச்சயமா எல்லாம் பெரும்படி தாழ்மை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னோட பேர் வந்து கே மேகநாதன். நான் இந்த கோயில்ல வந்து 13 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எங்களை நல்லா வச்சிருக்காங்க. எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி நம்பி எல்லாமே நடக்கும் நிச்சயமா.